அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தையா இருந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த வருஷம் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்துருக்கோம் இல்லையா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். அந்த நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். யார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க? மெயினாக நீங்கள் உங்களோட சக்ஸஸை அடைஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால மட்டும்தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே யார் அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஸ்டேட்டில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தையா பிறந்திருப்போம், நம்ம ஹோல் கம்ப்ளீட்டாக இருப்போம், முழுமையானவங்களா நிறைந்தவர்களாக இருந்திருப்போம். அந்த டைமில் நமக்கு எந்த எண்ணங்கள் எதுவுமே இருந்திருக்காது. அப்படியே நியூ பார்ன் பேபி கரெக்டாக. ஸோ அப்படியே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வளர 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 நம்ம நிறைய மெமரிஸை சேவ் பண்ணுறோம். இந்த மெமரிஸ் எல்லாமே சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரிஸ் இருக்கும், நிறைய சக்ஸஸை பார்த்துருப்போம், அது விஷயங்கள் நிறைய பார்த்துருப்போம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய அட்ராக்ட் பண்ணியிருப்போம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம வளர 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 நம்ம சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறதும், நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறத பார்க்கவும் அது மாதிரி விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் உண்மை என்னன்னா எல்லா விஷயத்துமே நம்ம தான் அட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறோம். யூனிவர்ஸோட நம்ம எவ்வளோ கனெக்ட் ஆகி இருக்கிறோமோ அவ்வளோ கனெக்ஷனு, அவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நம்ம இன்னைக்கு வரை நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்காகவும் என்னென்ன சக்ஸஸ் நீங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சிங்களோ அதை ஒரு நிமிஷம் நினச்சி அதுக்காக ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த யூனிவர்ஸுக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை கோஇன்சிடென்ஸாவோ இல்லை பல சமயங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி உணர்தலோடு இருங்க. ரெண்டாவது உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுங்கள். அப்புறம் அது ரிலேட்டடாக உங்களோட தாட்ஸை எல்லாத்தையும் அலைன் பண்ணணும். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததாக நம்ம நினச்சி அந்த நடந்து முடிஞ்சால் என்ன எமோஷனில் இருப்போமோ அந்த எமோஷனில் நம்ம இப்போ வாழ ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணுங்கிறது எல்லாமே அட்ராக்ட் ஆகும். யூனிவர்ஸ் அப்படியே நம்ம ரெண்டு கைகளையும் விரித்து நமக்காக காத்துட்ருக்கு. நம்ம மட்டும்தான் அதை உணர்றதில்லை. நம்ம அதை உணர்ந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆக ஆரம்பித்தோம்னா நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயமுமே நடக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே ஒன்று நன்றி உணர்தலோடு இருங்க, இன்றைக்கி வரை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த விஷயங்களுக்காக. ரெண்டாவது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக யூனிவர்ஸ் கிட்ட போங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. கேட்குறப்போ ஆல்ரெடி அது கிடைச்சா என்ன எமோஷனில் இருப்பீங்களோ அந்த எமோஷனை உணருங்க. இதை ரெண்டையும் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே நடக்கும், உங்கள் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகும். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.